ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல பேலன்ஸ் பண்ணு. பேலன்ஸ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் பை ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இப்போ நமக்கு இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. XeO64 minus plus Mn2 plus H plus gives MnO4 minus X3O3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? அது கரெக்டாக இருக்கா முதல்ல? சரி. இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் இருக்கிற இந்த ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த ரியாக்டன்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பரை முதல்ல கண்டுபிடிச்சு அங்கே போடணும். இப்போ இந்த ரியாக்டன்ட் வந்து இப்போ XeO3 4 மைனஸ். இப்போ Xe கண்டுபிடிக்கணும். 6 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? -2. எல்லாத்தையும் கூட்டினா இங்க 0ன்னு போடக்கூடாது. ஏன்னா மேலே சார்ஜ் 4 மைனஸ் இருக்குது இல்லையா, அதனால மேலே 4 மைனஸ்னே போட்டுக்கணும். இப்போ Xe -12 is equal to -4. அப்போ Xe is equal to +12 -4. இப்போ எவ்வளோ ஆச்சு? +8. அப்போ இந்த Xe ஓட ஆக்சிடேஷன் நம்பர் +8ன்னு மேலே எழுதிப்போம். இந்த Xe தான் இங்கே இது போல மாறி இருக்கு. இப்போ இங்கே இருக்கிற XeO3ல ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே இப்போ நேரடியாகவே சொல்லிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும்னு கிடையாது. நம்ம அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டோம். இப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு -2வா, அப்போ 3 ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? 2 -6ஆ? அப்போ X is equal to என்ன வரும் உங்கள் ஆன்சரு? +6. அதே போல் இங்கே Mn2 ப்ளஸ்ன்னு இருக்கு, இங்கே MnO4 மைனஸ்ன்னு இருக்கு. இப்போ இங்கே என்ன ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் Mn? Mn + 4 × -2 is equal to -1. அப்போ 4 × -2 8ஆ? 8ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 7. அப்போ Mn உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +7. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த Xe தான் இது போல மாறி இருக்குது ஆஃப்டர் ரியாக்ஷன். அதே போல் இந்த Mn தான் இது போல மாறி இருக்குது ஆஃப்டர் ரியாக்ஷன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கணும் +8 +6ஆ மாறி இருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஆக்சிடேஷன் நம்பர் அது போல குறைஞ்சிருந்தா அதை நாம் என்னன்னு சொல்லணும்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ டிஃபைன் ரிடக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் எப்பெல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரிடக்ஷன் சொல்கிறோம். ஸோ ரிடக்ஷன் அப்படின்னு நீ எழுதிக்கோ. இப்போ ரிடக்ஷன் சொன்னால் எத்தனை எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்? இப்போ +8க்கும் +6க்கும் இடையில எவ்வளோ டிஃபரன்ஸ்? 2. அந்த ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். சரியா? ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ 2 எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுறோம்? அதுக்கு எடுத்துக்குது. 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு தான் +6 XeO3 மாறி இருக்கு. சரி, இந்த ப்ராசஸ் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு ஆக்சிடேஷனும் தனியாக நடக்காது, எந்த ஒரு ரிடக்ஷனும் தனியாக நடக்காது. ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். இப்போ அதே போல் இங்கே வந்து +2 வந்து +7ஆ மாறி இருக்கு. இப்போ நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்பர் இன்க்ரீஸ் நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக சொல்லலாம். நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருந்தா அதை நாம் என்னன்னு சொல்லணும்னா ஆக்சிடேஷன் சொல்லணும். ஆக்சிடேஷன்னா அது வந்து இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ஆக்சிடேஷன். இப்போ 2க்கும் 7க்கும் என்ன டிஃபரன்ஸு? 5. அப்போ 5 எலக்ட்ரான். 5 எலக்ட்ரான் ஆக்சிடேஷன்னா என்ன பண்ணுது? அது 5 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. சரியா? ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இட் லூசஸ் 5 எலக்ட்ரான். இது போல நம்ம ரியாக்டன்ஸுக்கு இது போல முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த XeO64 minus gains 2 electron. gains 2 electron. gains னா இங்க அது பக்கம் அம்புக்குறி போட்டுக்கணும். அதே போல Mn2 plus வந்து loses 5 electron. அதனால என்ன செய்யணும்? இது ஆக்சுவலா இது லூஸ் பண்ண எலக்ட்ரானை இது எடுத்துக்கும். அதனால இந்த 5ஆம் நம்பரால இதை பெருக்கணும். அதே போல இந்த 2ஆம் நம்பரால இதை பெருக்கணும். சரிதானா? இப்போ நாம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும்? இப்போ XeO64 மைனஸ் எந்த நம்பரால பெருக்கணும்? 5ஆல பெருக்கியாச்சு. அதே போல Mn2 2 plus எந்த நம்பரால பெருக்கணும்?
2ஆல பெருக்கணும். அப்போ இங்கே 2 போட்டுக்கிறேன். ப்ளஸ் H ப்ளஸ் gives இங்கே இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிற ப்ராடக்ட்டை அப்படி அப்படியே எழுதிடு. MnO4 மைனஸ் ப்ளஸ் XeO3. அந்த சைடு எதுவும் செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு. இப்போ நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே வந்து 5 Xe இருக்கா, அந்த பக்கம் எத்தனை Xe இருக்கு? ஒரு Xe தான் இருக்கு. அதனால் அதை நாம் என்ன பண்ணணும், 5ஆ மாற்றணும். சரியா? அப்போ 5Xe. பிறகு இந்த இடத்துல எத்தனை Mn இருக்கு? 2Mn. இந்த இடத்துல ஒரு Mn தான் இருக்கு. அதனால இங்கே 2 Mn போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது பேலன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது எது எது? ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. அந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பேலன்ஸ் பண்ணணும். சரியா? நார்மல் இப்போ நம்ம எத்தனை வந்து இப்போ இங்கே எவ்வளோ இருக்கு? 5 × 6 எவ்வளோ? 30 ஆக்சிஜன் இருக்கு. அந்த சைடு எத்தனை இருக்கு பாரு? 4 2 8 I 3 15. 15 8 எத்தனை? 23. எத்தனை ஆக்சிஜன் குறையுது? 7 ஆக்சிஜன் குறையுது. அதனால இந்த சைடு ஆக்சிஜன் இருக்குது, இந்த சைடு தானே குறையுது. அதனால நாம் என்ன பண்ணணும், 7 வாட்டரை சேர்த்துக்கணும். ஏன்னா வாட் இங்கே H+ன்னு சொன்னால் தனியாக H+ இருக்காது, அது ஆக்வஸ் மீடியாவில் தான் இருக்கும். அதனால 7 வாட்டர். இப்போ இந்த சைடு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 14 ஹைட்ரஜன் இருக்கு. 7 2 14. இந்த சைடு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஒரே ஒன்று தான் இருக்கு. அதனால இந்த இடத்துல 14ன்னு போட்டிங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் நாம் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா பாரு? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சார். ரைட், தேங்க்யூ.